அந்த நாள் மழை காலையிலிருந்து தொடங்கி மாலையை கடந்து இரவுக்குள் மூழ்கியிருந்தது. கனமான மேகங்கள் வானத்தைத் தழுவிக்கொண்டு இடியுடன் அடைமழை கொட்டியபடி இருந்தது. வீட்டுக்குள் ரேவதி சமையலில் மூழ்கியிருந்தாள். இடி அடிக்கும்போதெல்லாம் அவள் நெஞ்சு சொடுக்கியது. அப்படித்தான் மழை ஒலி முழங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஊரிலிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு திடீரென்று வீடு முழுக்க ஒரு பதற்றம் விளைத்தது. ரேவதியின் அப்பாவின் உடல்நிலை மோசமாக இருக்கிறதாம். ரேவதி கணவன் நாகேஷிடம், "நான் அப்பாவை பார்க்கப் போகணும். நானே இருக்க வேண்டிய நேரம் இது" என்றாள். மழை இன்னும் கொட்டிக் கொண்டிருந்தது. சுமார் 4:30 மணி நேர பயணமாக இருந்தபோதும் அவள் புறப்பட்டாள். வீட்டில் நாகேஷ், அவன் மாமியார் பார்வதி மட்டும். பார்வதி ஒரு நுணுக்கமான அழகு கொண்ட பெண். வயதானது போல் தோற்றமளிக்காத முகம். கண்ணில் எப்போதும் அமைதியான ஒளி. ஆனால் அந்த அமைதிக்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு அதிர்ச்சி இருக்கிறது என நாகேஷ் உணர்ந்தான். மழை இரவில் மெல்ல அதிகரித்துக் கொண்டிருந்தது. மின் வெளிச்சம் இல்லாத வீடு. நெருப்பணியிலும் கொஞ்சம் வெப்பம். நாகேஷ் புத்தகம் வாசிக்க முயன்றாலும் மனசு அசைந்து கொண்டே இருந்தது. பார்வதி அவனுக்கு தேநீர் கொடுக்க அவன் கையேந்தும் நேரத்தில் தன்னுடைய விரலால் அவன் விரலை சற்று தொட்டாள். அவளது கையில் ஒரு பிசுபிசுப்பான வெப்பம். அந்த தொடுதலில் ஏதோ சொல்லப்படாததொரு சப்தமில்லை என்ற உணர்வு நாகேஷுக்குள் உருவானது. பார்வதி பேசவில்லை. நாகேஷும் பேசவில்லை. ஆனால் அந்த மௌனத்தில் மழை வாத்தியமாக மீள மீள அந்த இரவு இசையாக இயங்கியது. கம்பளத்தில் அவன் உட்கார்ந்தபோது அவளும் அருகில் அமர்ந்தாள். சற்றே ஓர் இடைவெளி. ஆனால் அந்த இடைவெளி உணர்வுகளால் நிரப்பப்பட்ட ஒரு காலி போல இருந்தது. "நீங்க, உங்களுக்கு" என்ற வார்த்தை கூட அவளால் முழுமையாக முடியவில்லை. நாகேஷ் மெல்ல ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் பாவம் இல்லை, பதற்றம் இல்லை. ஆனால் ஓர் இயல்பு, ஒரு மனித உணர்வு, ஒரு நெருக்கம், விதி போட்டிராத உறவின் ஓரத்தில் நின்ற ஒரு அசுர வேலைப்பாடு போல. அந்த இரவு மழையும் மூச்சும் மட்டும் பேசின. இருவரும் எதுவும் தவறாக செய்யவில்லை. ஆனால் அந்த இரவில் ஏதோ திடீரென அவர்களுக்குள் ஒரு ஈர உணர்வு பிறந்தது. அடுத்த நாள் காலை ரேவதி வருவதற்குள் எல்லாம் மீண்டும் இயல்புக்கு வந்தது. ஆனால் மழை வாடையோடு அந்த உணர்வும் அந்த வீட்டில் பதிந்து போனது. மழை இரவின் பின் வந்த அந்த காலை வீடு முழுக்க ஒரு விதியான நிசப்தம். ரேவதி இன்னும் திரும்பவில்லை. பார்வதி அழகான வெண்மையான சாமினி சேலையில் வெறும் கால் அடித்துப் போன செருப்பில் மெதுவாக நடந்து பாட்டிலில் தேநீர் ஊற்றினாள். வாசலில் மழை நீரின் நனைவோடு வீசும் குளிர்காற்று நாகேஷின் சரீரத்தில் மெல்ல விரலடிகளைப் போடுவது போல. "நேத்து" என்று நாகேஷ் மெதுவாக தொடங்கினான். "பேச வேண்டாம்." பார்வதி மெல்ல சிரித்தாள். "நம் இருவரும் உணர்ந்தது தவறில்லை. ஆனால் அதை வார்த்தையாக்கினால் அது அழிந்து போகும்." நாகேஷின் மனதில் பரிதவிப்பு இல்லை, அதிசயம். இரவெல்லாம் தூங்காமல் இருந்தும் ஏதோ ஒரு அமைதி. பார்வதி தன்னையும் அவனையும் தாண்டி ஏதோ ஒரு சக்திக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவளாக இருந்தாள். "நீ ரேவதியை காதலிக்கிறாய், அது உண்மைதான்." பார்வதி அவன் அருகே வந்து அமர்ந்தாள். "ஆனா..." அவள் நெருக்கமாய் வந்தபோது அவளது மூச்சில் தேநீர் வாசனை மற்றும் அழிந்த பூச்சியந்தனத்தின் மெல்லிய வாசனை கலந்திருந்தது. "இந்த உணர்வு நமக்கு கூடவே பிறந்த ஒரு நிழல். அதை நாம் மறந்தாலும் அது நம்முள் வாழும்." அவள் மெதுவாக அவனது கையில் விரல் ஒன்றை வைத்தாள். இம்முறையோ அது ஒரு தீவிரமான ஒப்புதல். காதல் எப்போதும் உரைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு பார்வை, ஒரு மெலனம், ஒரு அசைவே காதலை காட்டும். "நீ இப்போது என்ன நினைக்கிறாய்?" அவள் கேட்டாள். நாகேஷ் சிரித்தான். "நீ என் மாமியாரா, என் காதலியா என்பதை தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறேன். ஆனால் உன்னோடு இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேன். அதுதான் உண்மையான காதல்." அந்த நேரத்தில் பார்வதி நாகேஷின் மார்பில் தலையை வைத்து கண்களை மூடினாள். அவர்கள் பேசவில்லை. ஆனால் அந்த நிமிடத்தில் அவர்களது இருதயங்கள் ஒரே தாளத்தில் துடித்தன. மழை மெதுவாக மழுக்கிக் கொண்டிருந்தது. நிமிடங்கள் செல்ல அந்த துடிப்பு மட்டும் மாறாமல் நின்றது. நாகேஷின் பார்வை மெதுவாக பார்வதியின் முகத்தைத் தொட்டது. அவளது கண்ணில் ஒலிக்காத தீவிரம், காயப்படாத காயம் போல. அந்த நேரத்தில் அவளது உதிரி சுருள் முடி
அவன் மார்பை தொட்டது. அதில் வந்த ஒளி அசைவு அவன் உள்ளுக்குள் ஒரு குளிர்ந்த நெருப்பு போல பரவியது. "உனக்கு என்ன என் மீதா?" என்றாள் பார்வதி மெளனத்தோடு கூடிய குரலில். நாகேஷ் மெதுவாக அவள் கையை எடுத்தான். "பாடில்லை என்றாலும் உன் அருகில் இருக்கும்போது என்னவோ என் உடம்பு நீ ஆகிறாய் போல." அவள் ஒரு மெலிதான மூச்சை விட்டாள். "உன் நெஞ்சுக்குள் நான் இப்போ இருக்கிறேனா?" "நீ என் மூச்சுக்குள் இருக்கிறாய்" என்றான் நாகேஷ். அவளது கண்கள் பேசாமலேயே பதில் சொல்லும் வரை அவனது பார்வையை அகற்றாமல். அவளது விரல்கள் அவனது கன்னத்தில் நழுவின. "மறந்து விடலாமா நாம் இப்பொழுது யார் யார்னு?" என்றாள் அவள். ஒரு நிமிடம் அமைதி. அவன் அவளது நெற்றியில் ஒரு மெலிதான யுவமே வைத்தான். அது ஒரு உரையாடல். அந்த நிமிடம் பூமி மொத்தம் மெதுவாக சுழன்றது. மழை சற்று மங்கியது. வீட்டில் வெளிச்சம் வரவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் வெளிச்சமாக ஜொலித்தனர். பார்வதி நாகேஷின் அருகில் அமர்ந்தவுடனே அவர்கள் இடையே இருந்த அந்த மெதுவான வெப்பம் மழையின் குளிரிலும் கரையவில்லை. நாகேஷ் தனது உள்ளார்ந்த குழப்பத்தை விலக்க பார்வதியின் பார்வையில் பதைக்கிற உணர்வை மட்டுமே கவனித்தான். "நீ ரேவதியோட வாழ்கிற ஒரு ஆண். நானோ அவளுடைய அம்மா. ஆனால் இந்த நிமிடம், இந்த மழை நம்மை யாராகவும் நினைக்க முடியவில்லை." பார்வதியின் குரல் விகாரமடைந்தது. "உனக்குள் நான் ஒரு முழு நிலா மாதிரி தெரிகிறேனா பார்வதி?" நாகேஷின் குரலில் ஒரு சமரசமற்ற ஈர்ப்பு. "நீ என்னை சந்திரனோட ஒப்பிடறியா? ஆனால் நீயே என் இரவாயிருக்கிறாய்." பார்வதி சொன்னதும் அவன் அருகே மெதுவாக சாய்ந்தாள். அவளது சுவாசம் அவன் கழுத்தில் படர அவன் விரல்கள் அவளது முதுகின் வழியாக நகர்ந்தன. அது தவறு என அவனுக்குத் தெரிந்தது. ஆனால் காதல் தவறோ பாவமோ அல்ல. அது நேரம், சூழல், தடைகள் எல்லாம் தாண்டி உருமாறும் ஒரு சக்தி. மழை சத்தம் மெல்ல நிவர்ந்தது. இருட்டில் அவளது முகம் பளிச்சிடவில்லை. ஆனால் அவன் அதை நினைவில் வரைந்தது போல உணர்ந்தான். "நீ எனக்கு வேண்டியவனாக இருந்திருக்கக் கூடாது. ஆனாலும் இப்போது என் மேனி உன்னை கொஞ்சும் போது என் ஆத்மாவும் அதையே செய்கிறது." பார்வதியின் வார்த்தைகள் தூக்கத்தில் சொல்லும் மந்திரம் போல. அவன் அவளது செவியருகே சென்று மெளனமாக சொன்னான். "நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அது ஒரு தவறு என்றால் கூட அதைத் தொடர விருப்பம் என்னுள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது." அந்த வாக்கியத்திற்குள் அவளது கண்களில் நீர் படிந்துவிட்டது. ஆனால் அது துக்கமில்லை. அது ஒரு காதலால் உருவான தீர்க்கதரிசி மாதிரியான உணர்ச்சி. அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். அது ஒரு வலிமையான உறுதிமொழி. "நம் இருதயங்களில் இது மட்டும் நடந்துவிடட்டும். இந்த இரவு, இந்த மழை, இந்த உணர்வு யாரும் அறியாத ஓர் உலகம் போல நமக்கு மட்டும் சொந்தமாக இருக்கட்டும்." அடுத்த நாள் ரேவதி திரும்பினாள். வீடு பழையதாயிருந்தது. பேச்சு இயல்பானதாயிருந்தது. பார்வதி ஒரு அம்மாவாகவும் நாகேஷ் ஒரு மருமகனாகவும் நடந்து கொண்டார்கள். ஆனால் அந்த மழை இரவின் நிழல்கள், ஒரு கண்ணோட்டம், ஒரு மௌனம், ஒரு அருகாமை வீடின் சுவர்களுக்குள் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தன. நாள் செல்லச் செல்ல அந்த மழை இரவு ஒரு கனவாய் மாறிவிட்டது போல தெரிந்தது. நாகேஷ் மற்றும் பார்வதி இருவரும் அந்த உணர்வை வார்த்தைகளால் ஒருபோதும் மீண்டும் உரைத்ததில்லை. ஆனால் ஒரு சுவாசம் மாறும்போதும், ஒரு விரல் தவறி தொடும்போதும் அந்த இரவின் சாயல் அவர்களுக்குள் மீண்டும் தொலைதூர மின்னலாய் பாய்ந்தது. ரேவதி பழையபடியே சிரித்தாள். சமையலில் ஈடுபட்டாள். வீட்டின் இயல்பு சீராக திரும்பியது. ஒரு நாள் நாகேஷ் அலமாரியை திறந்தபோது ஒரு பழைய விரிப்புக் கம்பளத்துக்குள் மடிக்கப்பட்ட குறிப்பு ஒன்று விழுந்தது. பார்வதியின் எழுத்து. "நாம் செய்தது தவறல்ல. நாம் உணர்ந்தது உண்மை. அந்த உண்மை எப்போதும் நம்முள் இருக்கும். ஆனால் அது பேசப்படவே கூடாது. பேசப்படும்போது அது அழியும். அழிந்தால் நான் ஒரு குற்றவாளியாகி விடுவேன். ஆனால் எண்ணிக்கொண்டிருக்கும் உன்னுள் நான் ஒரு சுத்தமான ஆசையாகவே நிலைத்திருக்க விரும்புகிறேன்." அந்த கடிதம் வாசிக்கும்போது நாகேஷ் மூச்சை நிறுத்தினான். கண்கள் மூடினான். நெஞ்சு கனிந்தது. பார்வதி தன்னுள் செய்த பயணம் ஒரு காதலின் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதன் தூய்மையை வாழ வைத்துப் போனது. அந்த நாள் பிறகு நாகேஷ் பார்வதியை ஒருபோதும் தனியாக பார்த்ததில்லை. அவளும் கடிதத்திற்குப் பிறகு எதையும் சொன்னதில்லை. அந்த காதல்
அது தொடாத காதல், ஆனால் அது தாக்கிய காதல். அது உயிரை தீண்டியது. அந்த ஒரு மழை இரவு அவர்கள் வாழ்நாளின் மையமாகவே நிறைந்துவிட்டது. முடிவில் நாகேஷ், பார்வதி, ரேவதி மூவரும் தங்கள் பங்களிப்பில் உண்மையாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நமக்கே புரியாத ஒரு பக்கத்தில் ஒரு காதல் கதையை எழுதிவிட்டுவிடும். அதை நாம் பேசாமல் விட்டுவிட்டால் அது அழகாக உயிரோடேதான் இருப்பதுதான்